மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சார்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐடிஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2626 க்ரோர்ஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 577 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைலாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட சார்ட்டும் பார்த்துக்கோங்க. ஐடி இது மூணையும் பார்த்துக்கோங்க. இதுல மூணுலயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. மூணுமே வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா தொடர்ந்து மேலேயே போயிட்டு இருக்கும். ஒரு கேப் டவுன் ஆனாலும் அங்கிருந்து வந்து ஒரு பிக்கப் ஆயிட்டு மேலே போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு இன்டர்டே ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, பொசிஷனல் ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் வந்து இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ட்ரேட் பண்றப்போ நீங்க பொசிஷனல் ட்ரேடா வச்சிருந்தாலும் சரி, இன்டர்டே ட்ரேட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ ட்ரேட் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி 50 சார்ட் இது. நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் தொடர்ந்து 4வது நாளா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. பட் என்னன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு ட்ரேட் ஆகுது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 24,383 அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 23,900 சம்திங்ல வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் லாஸ்ட் 1 2 3 4 டேஸ் இந்த 4 டேஸாவே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹை கிட்ட வரப்பெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த லோ கிட்ட எல்லாம் வரப்போ வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான்ஸை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஸோ இந்த லெவல் கிட்ட எல்லாம் வர மார்க்கெட் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கால் சைடோ இல்லை புட் சைடோ போங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்பவே வாலட்டைலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கம்ஃபர்டபுளாக கீழேயே வந்துட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சார்ட் டெய்லியில் அரௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ 49,667. ஸோ அரௌண்ட் அந்த 50,000 கிட்ட வந்துட்டு வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ஜோனை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்சைடு உங்களுக்கு இந்த ஜோனை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 50,750 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அரௌண்ட் 50,000 கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே ஹையர் சைடும் லோயர் சைடும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல் கிட்ட வரப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. அப் சைடு போனாலும் இந்த லெவல் கிட்ட வரப்போ ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஒரு செல் ஆன் ரைஸ் மோட்ல தான் வந்துட்டு மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி ஐடி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் நிஃப்டிக்கு வந்துட்டு இல்லை, ஐடியோட சப்போர்ட்டும் நிஃப்டிக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதுக்குள்ள வந்துட்டு ட்ரேட் ஆகும். ஸோ இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து பிரேக் பண்ணிட்டு டெய்லியில மேலே போச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்டம் கிடைக்கும். ஸோ இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 39,430 அரௌண்ட்ல வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கீழே டவுன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 4 டேஸ் கிட்ட கன்சாலிடேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ இந்த லெவல் வந்துட்டு சப்போர்ட்டா வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 37,914 டவுன் சைடு, அப் சைடு 39,434 அப் சைடு. ஸோ அப் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா ஒரு அப் மூவ் வரும். டவுன் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நிஃப்டியையும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்க. குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இது மூணுமே வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க்கெட்டும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாஸ்டாக் 1.9% கிட்ட வந்து அப்ல இருக்காங்க. S&P 1.59% கிட்ட அப்ல இருக்காங்க இன்னைக்கு. டவ் ஜோன்ஸ் 1.27% இருக்காங்க. ஸோ இது இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. வெடிங்காட்டியும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி நெகட்டிவ்ல போனாலும் போகலாம். இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளதும் வந்துட்டு ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளது
ஹையஸ்ட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கேப் டவுன் ஆகுது, லோயஸ்ட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கேப் அப் ஆகுது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர் கண்டிப்பா வந்துட்டு நிறைய லாஸ் பண்ணிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரேட் பண்ணுங்க. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.8% கிட்ட அப்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது, 193 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கு. எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி இது ரெண்டும் வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாக்ஸ் வந்து ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஆர், ஓவரால் பிசிஆர் பார்த்தீங்கன்னா 0.81 இருக்கு. இது வந்து லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 இருந்தால் காலுக்கு தான் ஃபேவரா இருக்கு. அரௌண்டு உங்களுக்கு இங்க லாஸ்ட் 10 ஸ்ட்ரைக்ஸ், அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மேலே ஒரு 10 ஸ்ட்ரைக்ஸ், கீழே ஒரு 10 ஸ்ட்ரைக்ஸ், இதை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு டோட்டல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 97 லேக்ஸ் வந்துட்டு இருக்கு. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 71 லேக்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பேட் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. மேபி வர நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே. சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.